ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான சமையலை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அது என்னன்னா சேனை பிரட்டல். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இதுக்காக ஒரு 1/4 கிலோ சேனை வாங்கியிருக்கேன். அதை தோல் சீவி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு 3லேருந்து 4 தண்ணிக்கு நல்லா கழுவிக்கோங்க. அதை நல்லா ட்ரை ஆக விட்டுறணும். அதுக்கப்புறமா கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் இந்த சேனையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் போதும். இது வெந்துட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி பார்க்கணும். அது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா அது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வதங்குறதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா நல்லா கொதித்ததும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சேனையை அதில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆகணும். இப்போ சேனை நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சேனை பிரட்டல் கறி ரெடி ஆகிடுச்சு. இது பிகினர்ஸ் மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸ்க்கும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சமையல் தான். இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.